Hi viewers, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு மேத்ஸ் அப்படின்ற ஒரு மாடியூல் யூஸ் பண்ணி ஒரு சில மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பைத்தான் ப்ரோக்ராம் வந்துட்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு மோஸ்ட்டாக மாடியூல்ஸ் ஓரியன்டாக இருக்க போகுது. என்ன அப்படின்னா ஒரு மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாடியூல்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணி அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இன்புட்டு கொடுத்து அவுட்புட் வாங்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னா மேத்ன்ற இந்த மாடியூலில் ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு தேவையான எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்து அதில் எழுதி வச்சுருப்பாங்க. நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஒரு நம்பருக்கு வந்துட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, பவர் கண்டுபிடிக்கிறது, அதாவது இப்போ 4/3 எவ்வளோ அப்படி 64 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது, வேறு பையோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறது, தென் இன்னும் வேறு என்னன்னா ஃபேக்டோரியல். ஸோ இந்த மாதிரியான இந்த 4 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் எதுவும் பண்ண போகிறதில்ல. என்னென்னா மாடியூல்ஸ் வந்துட்டு எதுக்குமே ப்ரோக்ராம் பண்ண மாட்டோம். ஓகே, ஜஸ்ட்டு வந்துட்டு மாடியூல்ஸ் இருக்கிற அந்த ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருக்கும். நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணி வேல்யூஸை அவுட்புட் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபேக்டோரியல் இருக்குது அப்படின்னா மேக்ஸுக்குன்ற மாடியூல்குள்ளே ஃபேக்டோரியலுக்கு ஒரு தனி ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ளே ஆல்ரெடி ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பாங்க ஒருத்தவங்க. நம்ம வந்துட்டு அந்த ஃபைலை யூஸ் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே ஃபேக்டரியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் வந்துட்டு அது தரும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இப்போ பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பவருக்குன்னு ஒரு தனி ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். என்னென்னா அதுக்கு பவர் கண்டுபிடிக்க ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜஸ்ட்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணால் நமக்கு அவுட்புட் வந்துடும். நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து எழுத தேவையில்லை. அதே மாதிரி தான் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள். எப்படி வந்துட்டு அந்த மேத்ஸ் ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மாடியூல் தேவை. அதுக்குள்ளே தான் வந்துட்டு மேத்ன்ற மாடியூல் தேவை. ஓகே, ஸோ அதுக்குள்ளே தான் நமக்கு தேவையான ஃபேக்டோரியல், பவர், பையோட வேல்யூ, வேறு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அந்த மாடியூல் ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், மேத் அப்படின்ற மாடியூலில் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் இன்புட் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்புட்டை வந்துட்டு யூசர்கிட்டேருந்து வாங்கலாம். அண்ட் வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு ஜஸ்ட் டிஃபால்ட்டாக கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்குறேன். ஓகே, ஸோ இன்புட் ஆஃப் இன்ட் ஆஃப் இன்புட் ஆன் போடணும். ஓகே, ஏன் அப்படின்னா நான் வாங்க போகிறது ஒரு நம்பர். ஸோ அதனால தான் வந்துட்டு இன்ட் ஆஃப் அப்படின்றத கொடுக்குறோம். சாரி. ஓகே, ஸோ இன்புட் ஆஃப் கொடுத்துட்டேன். இங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து என்டர் நம்பர் தெரியணும்ல, அதுக்காக. இது கொடுக்காம இருந்தாலும் கூட ஒர்க் ஆகும். ஓகே, இந்த ஸ்ட்ரிங் வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸோ இப்போ இன்புட் வாங்கியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்மளோட ஆப்ரேஷன்ஸை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வாங்கின இன்புட் நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்காக வந்துட்டு ஸ்கொயர் ரூட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எதுக்காக இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம் நம்மளோட ரிசல்ட்டை. ஸோ ஸ்கொயர் ரூட்ன்ற வேரியபிள் அதில் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா math.sqrt அப்படின்னு கொடுக்குறேன். இந்த எஸ்கியூஆர்டி என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டோட ஷார்ட் அலியாஸ் ஃபார்ம் தான் வந்து எஸ்கியூஆர்டி. அதாவது ஸ்கொயர் ரூட் அப்படின்றது எஸ்கியூஆர்டி சிம்பிளாக எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இந்த எஸ்கியூஆர்டின்றது மேத்ன்ற மாடியூல்குள்ளே இருக்கிற ஒரு ஃபைல். அதுக்குள்ளே தான் நம்மளோட ப்ரோக்ராம் இருக்குது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம். ஓகே, பட் இங்கே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் அந்த ஃபைலை வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, நம்மளோட நம்பரை வந்துட்டு உள்ள ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையான அவுட்புட் வந்துட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு எல்லா ஆப்ரேஷனும் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு கடைசியாக பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் வேல்யூ, அதாவது ஒரு நம்பருக்கு வந்துட்டு பவரோட வேல்யூ வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சாரி, இப்போ வந்துட்டு ஒரு வேலையாக வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அன்நேம் இருக்குல்ல, அதை வந்து ரன் பண்ண முடியாது. நம்ம கரண்ட் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஃபைலை ரன் பண்ணுவோம். அதனால் இதை தான் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுத்த நம்பர் வந்துட்டு இப்போது ஓகே, இப்போ 7 கொடுத்தேன் அப்படின்னா 7ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன நம்பர் வரும் அப்படின்னு. ஓ சாரி, ஆக்சுவலாக வந்து எந்த அவுட்புட் வரல. ஏன்னா பிரிண்டே பண்ணல இல்லையா நம்மளோட வேல்யூவை. ஸோ அதனால தான் வந்துட்டு எந்த ஒரு அவுட்புட் வரல. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தப்போ வந்துட்டு அவுட்புட் எதுவும் வரல. ஸோ இங்கே கொடுத்துட்டு இது ஹைஃபன், சாரி, ஸோ ஸ்கொயர் ரூட். ஓகே,
ஸோ நம்ம வந்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ ரன் பண்ண அப்படின்னா இன்புட் கேட்கும். ஸோ இன்புட் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ 7 கொடுத்தேன் அப்படின்னா என்டர் தட்டினா நம்மளோட ஓகே 7ஓட ஸ்கொயர் ரூட் வேணா 2.645, அதான் வந்துட்டு நம்மளோட ஸ்கொயர் ரூட். ஸோ இப்போ வந்துட்டு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பவர் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு நம்பரை வந்துட்டு இன்னொரு நம்பரோட பவரில் வந்துட்டு இன்டகிரேட் பண்ணி அதை வந்துட்டு பவரோட வேல்யூ எவ்வளோ. உதாரணத்துக்கு 4/3னா 4 raised to the power 3 அப்படின்னா வந்துட்டு 3 raised to the power of 4னா 64 அப்படின்னு வரும் இல்லையா. அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வேரியபிளில் தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் நம்மளோட வேல்யூ. அதுக்காக தான் வந்து வேரியபிள். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த மேத்ன்ற மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு எல்லாமே மாடியூல் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ பவர் கண்டுபிடிக்கணும்னா அது தனி ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகே, பட் ஆனால் வந்து இது எழுத போகிறதில்ல. ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த மேத்ன்ற மாடியூல்குள்ளே நம்மளோட ப்ரோக்ராம் ஃபைல் இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த பவர் அப்படின்றது உள்ளே இருக்க ஃபங்க்ஷன், அதுக்கு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணாலே போதும், நம்மளோட அவுட்புட் வந்துடும். ஓகே, ஸோ வந்துட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஆஃப் பவர் வேல்யூ, பிரிண்ட் ஆஃப் பவர். ஓகே, ஸோ பவர் வேல்யூ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பவரோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த பவர் வேல்யூக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டேன் ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ நம்ம வந்துட்டு தனியாக இன்புட் கொடுக்க தேவையில்லை. அதுவே வந்து பிரிண்ட் பண்ணிடும். இது என்டர் நம்பர் வந்துட்டு இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த என்டர் நம்பர் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு 19 கொடுக்குறேன். ஓகே, இதுக்கு 19 கொடுத்தா அதுக்கான இது வந்துடும். ஷோர். அண்ட் 64 அப்படின்றது வந்துட்டு அந்த 4/3 இல்லையா, அதோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து வந்துட்டு அடுத்த ஆப்ரேஷன் போகலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு பையோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு வேல்யூபிளையும் ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணியே பார்க்கலாம். ஸோ பை வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். பை வேல்யூ அதில் தான் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். என்னோட வேல்யூவாக அதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். மேத் டாட் பை, அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே, ஷோர். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பையோட வேல்யூவை மேத்லேருந்து எடுத்து என்ன பண்ணிட்டேன் இதில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அது பிரிண்ட் பண்ணால் போதும். நம்ம வந்து டேரெக்டாக கூட எடுத்துடலாம், இது ஸ்டோர் பண்ண அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு தடவை ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், இந்த வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷியோர். இப்போ அது இப்போ இன்புட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 70 எந்த நம்பர்னாலும் கொடுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். ஸோ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருச்சு. அடுத்து 4 raised to the power 3 raised to the power of 4, அதுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பையோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, 3.14. இங்கே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, 3.14159263589793. ஸோ இன்னும் போயிட்டே இருக்கும் போல. ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு போதும். அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். ஓகே, ஸோ நாலாவதாக இருக்கிற ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 4 ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா வீடியோட பிகினிங்கில், என்னென்னா நம்ம வந்துட்டு எதுக்குமே கோட் எழுத மாட்டோம். ஒன்லி வந்துட்டு மேத்ன்ற மாடியூல் யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அதை யூஸ் பண்ணி நம்மளோட ஆப்ரேஷன் நம்மளுக்கு ஜஸ்ட் இன்புட்டை கொடுத்து அவுட்புட் எடுப்போம், அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்தாலும் அதுதான் பண்ணியிருப்போம். என்னென்னா இப்போது நான் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சேன், ஆனால் அதுக்கு ப்ரோக்ராமே எழுதலை. ஜஸ்ட் வந்துட்டு மேத்ன்ற மாடியூலில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க ஃபைல் இருக்குது, அதை வந்துட்டு ஜஸ்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து வந்துட்டு பவர் கண்டுபிடிக்கிறப்போ நான் வந்துட்டு இப்போது 4 டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்து பவர் கொடுத்தோன்னா அது வரும். பட் ஆனால் அந்த மாதிரி ப்ரோக்ராம் எதுவும் எழுதலாமல் ஜஸ்ட் மேத்ன்ற மாடியூலுக்குள்ளே பவர்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது, ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டேன். அதே மாதிரி பைக்கு வந்துட்டு பையோட வேல்யூக்கு இப்போ 22/7 போட்டு அதை என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். பட் அது எதுவும் போடாமல் என்ன பண்ணிட்டேன், பையன்ற மாடியூலுக்குள்ளே இருக்கிறத டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மாடியூல் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனல் ஒன் ஆப்ரேஷன் ஃபேக்டோரியல். ஓகே, ஃபேக்டோரியலுக்கு வந்துட்டு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன எழுதலாம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி எழுத முடியும், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுத முடியும். ஸோ டெஃப்னு கொடுத்துட்டு 1 இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், ரிட்டர்ன் 0 இருந்தால் 1 ரிட்டர்ன் பண்ணணும், 1 இருந்தாலும் 1 தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்ணி வச்சு இப்போ n டைம்ஸ் ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் மறுபடியும் வந்துட்டு n-1 அப்படி கொடுத்தோன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஃபேக்டோரியல் பிரிண்ட் பண்ணிடும் கடைசியில். ஓகே, ஸோ இப்படின்னு பண்ண முடியும். பட் ஆனால் அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு மேத்ன்ற மாடியூல்குள்ளே ஆல்ரெடி ஃபேக்டோரியலோட ப்ரோக்ராம் இருக்குது, நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி இன்புட் கொடுத்தா போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அதை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்ட் வேல்யூ அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காக வேரியபிள் அப்படின்னா இந்த வேரியபிள் தான் நம்மளோட ஆன்சரை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரைட் பண்ணிவிட்டு மேத்ன்ற மாடியூல் எடுக்கிறேன். ஸோ மேத்ன்ற மாடியூல் எடுத்து அதுக்குள்ளே ஃபேக்டோரியல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்துட்டு நம்ம இன்புட்டை கொடுத்தா போதும், நமக்கு தேவையான அவுட்புட் வந்துடும்.
ஃபேக்டோரியல் ஆஃப் கொடுத்துட்டு நம்ம ஆர்குமெண்ட் இப்போ 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, இந்த ஃபேக்டோரியல் ஸ்டோர் பண்ணிடுச்சு, நம்ம பிரிண்ட் பண்ணாலே போதும், அவ்வளோதான் வந்துட்டு வேலை முடிஞ்சது. ஓகே, ஸோ ஃபேக்ட் ஓகே. ஸோ என்ன பண்ணிடணும், ஃபேக்டோட வேலையை வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் +F5 கொடுத்தா ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகே, ஸோ நான் 89 கொடுக்குறேன். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க. 89 ஸ்கொயர் ரூட் 9.433. ஓகே, ஸோ 4/3க்கு ஆன்சர் இது. பையோட வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 5 ஃபேக்டோரியல் நமக்கு லாஸ்ட் வந்திருக்கு இல்லையா, இந்த பார்த்தீங்கன்னா 120. ஸோ 5 டைம்ஸ் 4 எவ்வளோ 20, 4 டைம்ஸ் 20 டைம்ஸ் 3னா 60, 60 டைம்ஸ் 2 120, 120 டைம்ஸ் 1 120 தான். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி எந்த வேல்யூ வேணால் நீங்கள் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ பாஸ் பண்ண வந்துட்டு நமக்கு தேவையான ஆன்சர் வரும். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் இங்கே தான் பாஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. இங்கே ஒரு வேரியபிளுக்கு கொடுத்துட்டு அந்த வேரியபிளில் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதை வந்துட்டு இங்கே கொடுத்தோம் அப்படின்னா யூசரோட இன்புட் உள்ளே போகும். நம்ம வந்துட்டு எந்த நம்பர் வேணால் ஃபேக்டரிக்கு இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அது வேணாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஷூர். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனக்கு. அதாவது மேத்ன்ற மாடியூலை மட்டுமே யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆப்ரேஷனுக்கும் ப்ரோக்ராமாக எழுதாமல் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ see you later in the next video.